ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மேட்ச் நேற்று நடந்ததில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு விசி மாற்றம், அதே மாதிரி ஒரு பிளேயரை மாற்றினதுனால அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆனது இதாகிடுச்சு. இல்லைனா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரேங்கு இது பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் யூஎஸ்ஏக்குமான மேட்ச் நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனலைசிஸ், எந்த பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க, எந்த பிளேயருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதே மாதிரியான இதை வந்து வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டீம் மேக்கிங் வீடியோவில் இந்த வீடியோவை பற்றியான கம்ப்ளீட் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், என்ன ஏதுங்கிறத ஃபுல்லாக அதில் சொல்லியிருக்கிறோம். இப்போ வென்யூ ப்ராக்ரஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்களே அந்த டீம் மேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் மேட்சஸ் 13 மேட்சஸில் 8 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க பண்ணியிருக்காங்க. செகண்ட் டே வின் பண்ணவங்க 5 பண்ணியிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 150 பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் பண்ணியிருக்காங்க. 150 to 169 ஒரு 4 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா ஒரு 160 வரைக்கும், இந்த இடத்துல ஹை ஸ்கோர் ஒரு 170 வரைக்கும் பண்றதுக்கான இது அதிகமாகவே இருக்கு. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 215 வரை பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் 50 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இங்க நடந்த ஒரு ரீசெண்டா இப்ப நடந்த 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா கனடாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடந்த மேட்ச்ல கனடா 194 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதை யூஎஸ்ஏ வந்து விக்கெட்டே அதிகமா போகாம சேஸ் பண்ணிட்டாங்க. இப்ப சப்போஸ் அந்த மாதிரியான கண்டிஷன் இப்போ பேட்டினுக்கே கம்ப்ளீட்டா சப்போர்ட் ஆச்சுன்னா இந்த மேட்சும் இதே மாதிரி ஹை ஸ்கோர் போவோம். இல்ல அப்படின்னா ஒரு இன்னிங்ஸ் நல்லா ஹை ஸ்கோர் போய் அடுத்து வந்து பிச்சு ஹார்ட் ஆகும் போது அந்த பேட்டினுக்கு மாறும். ஸோ அந்த கரண்ட் அந்த பிச்சு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்க பிளேயர்ஸை உள்ள ட்ரை பண்ணி பாருங்க. அது மாதிரி இங்க நடந்த இன்டர்நேஷனல் மேட்சஸும் அப்புறம் டொமஸ்டிக் மேட்சஸ்ல லாஸ்ட் 6 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் 22 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபேசர்ஸ் வந்து 44 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர்ஸ் வந்து 16 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து 27 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து விக்கெட் ஃபால்ஸ் வந்து கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்போ சப்போஸ் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா மேபி அவங்க பவுலிங் ஸ்ட்ராங்கா வச்சு கொண்டு போறாங்கன்னா மேபி விக்கெட் ஃபால் கூட அவங்களுக்கு டாமினேட் பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏட பிளேயிங் 11 மேக்ஸிமம் இவங்க தான் இருப்பாங்க. ஸ்டீவன் டெய்லர், மோனக் பட்டேல், ஆண்ட்ரிகாஸ், ஆரன் ஜான்சன், கோரி ஆண்டர்சன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக் சிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாட்லி வேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷுரப் நெட்வால்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ரீப் சிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா அலிகான். மேக்ஸிமம் இவங்களை வச்சு தான் பிளே பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயிங் 11 வந்து கொஞ்சம் இதுல இருந்து 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. சாம் ஐம்புக்கு பதிலாக உஸ்மான் கான் கூட கொண்டு வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஸ்வான், பாபர் அசாம், ஃபர்கஸ் சமான், அசாம் கான், அப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப்திகார் ரஹ்மான், அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கான், ஏ அகமத் வந்து இந்த லெக் ஸ்பின்னர் வந்து கூட உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இமாத் வாசிம் அன்அவைலபிளா வந்து இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஷஹீம் ஷாஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், முகமது அமீர். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஏ அகமதுக்கு பதிலாக நசீம் ஷாவையே உள்ள கொண்டு வரலாம். இப்போ பாகிஸ்தானுக்கும் யூஎஸ்ஏக்கும் மேட்சோடைய இது பார்க்க முன்னாடி நேற்று இந்தியா மேட்ச்சு ப்ரிவியூ சின்னதாக பார்த்துடலாம். எந்தெந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்திருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணும்போது இந்தியன் பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து இது வருவாங்க. அதில் நம்ம சொல்லியிருந்தோம் ரோஹித் சர்மா கண்டிப்பாக இந்த மேட்ச்சு நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி விராட் கோலி ஃபெயிலியர் ஆவார் இல்லை ஹிட் ஆவார், இந்த 2 கண்டிஷனில் தான் அவர் இருக்கார். மேக்ஸிமம் அப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். ரிஷப் பண்ணிட்டு நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் டாப் ஆர்டரில் வேறு லைனப்பில் இருந்தார் அப்போ சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இவங்க கொஞ்சம் லைனப்பில் சேஞ்சும் ஆயிடுச்சு. திடீர்னு இவர் அக்சர் பட்டேல் உள்ளே வந்துட்டார். ஸோ அப்போ அவர் உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜடேஜாவுக்கு கொஞ்சம் அந்த 2 பேருக்குமே சான்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடச்சிச்சு. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டாங்க. அதுலேயும் நம்ம இவங்க சிராஜை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ட்ரீம் டீம் கண்டிப்பாக வருவாங்க. ஏ சிங், பும்ரா இவங்கெல்லாம் வர மாதிரியான கண்டிஷனில் தான் இருந்துச்சு அப்படின்னு. பாண்டியா வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அவர் பவுலிங் போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவர் பெரிய அளவுக்கு பண்ண முடியும், பேட்டிங்கில் வரமாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி பவுலிங்கில் அவர் நேற்று கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி உள்ளே வந்துட்டார். அதே மாதிரி கேம்பர் அவங்க இதில் வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம குரூப்பில் கொடுக்கும்போது லாஸ்ட்டில் நான் அவங்கள மென்ஷன் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஆனால் வீடியோவில் கேம்பர் அண்ட் அடையரில் கண்டிப்பாக ஒருத்தங்க வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 2 பேருமே வந்துட்டாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்கள தான் ஒரு சின்ன ஒரு மார்ஜினில் ட்ரீம் இது வந்து போயிடுச்சு. ஒரு
ஒரு 40 to 30 பாயிண்ட் கேப்பில் போயிடுச்சு. அதில் ஒரு 2 பிளேயர் தான் மிஸ்ஸு. அதில் என்னென்னா அவங்க வந்து கேம்பர் சொல்லியிருந்தோம், அவங்க எடுக்கலை. கோலி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு சொல்லியிருந்தோம், அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன வாய்ப்பு இதனால ஒரு கம்ப்ளீட் இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இது மூலயமா அவங்களுக்கு நல்ல ஒரு ரிவார்டு பாயிண்ட்ஸு நல்ல ரேங்க்கும் கிடச்சிது. ஒரே டீமில் நல்ல இதுவும் எடுத்திருந்தாங்க. ஓகே, இப்போ பாகிஸ்தானுக்கும் யூஎஸ்ஏக்குமான மேட்ச்சு. இந்த மேட்ச்சு வந்து இந்தியன் டைத்தில் நைட்டு நடக்குது. இப்போ இந்த மேட்சோடைய பிச்சு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஃபேவர் டு பேட்டர் அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் இருக்குது. ஹை ஸ்கோர் கேம் வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நல்ல பவர் பிளேயில் வந்து பவுலர்ஸுக்கு வந்து இயர்லியாக நல்லா செட் ஆகும். நல்லா ஸ்விங் பண்ணுற அந்த சயிம் ஷா ஃப்ரீடி, ஹாரிஸ் ராஃப் இந்த மாதிரி நல்லா பவுன்ஸ் பண்ணுறவங்களுக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் டாஸ் வின்னான்றவங்க ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியான கண்டிஷன் இருக்குது. ஏன்னா இப்போ சப்போஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டு பிடிச்சாங்கன்னா மேபி இப்போ யூஎஸ்ஏ பிடிக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு 1 or 2 விக்கெட் இயர்லியாக விழுந்துட்டுனா அந்த பேட்டிங் சர்ஃபேஸ் இல்லாமல் பவுலிங்க்கு மாறும்போது அவங்க விக்கெட் இயர்லியராக வேகமாக விழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் இவங்க ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனும் மாறலாம். இங்கே நடந்த பவர் பிளே ப்ராக்ரஸ், இப்போ நம்ம பவர் பிளே ப்ராக்ரஸ் வந்து நீங்கள் எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தக்கனமாக நீங்கள் பிளேயர்ஸை வந்து எடுத்தாலே இது பண்ணலாம். நீங்கள் அது வந்து நம்ம கரெக்டாக சொல்லிகிட்டே இருப்போம். அந்த மேட்சோட ஆவரேஜ் பவர் பிளே ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் யூஎஸ்ஏ கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 விக்கெட்டில் இந்த பிச்சரில் பொறுத்தவரை வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 1 விக்கெட்டாவது கண்டிப்பாக விழுவாங்க. அதே இடத்துல பாகிஸ்தான் பிடிக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் விழும், இல்லைனா விக்கெட் விழாமல் இருக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்தவரை பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா பவர் பிளேயில் கூட மேபி 1 விழலாம், இல்லை விழாமல் கூட போகலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து விக்கெட் ஃபால்ஸ் வந்து இந்த பிச்சை பொறுத்தவரை கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை நீங்கள் லீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆவரேஜாக ஒன் விக்கெட் விழுற மாதிரியான கண்டிஷன் இருக்குது. ஒருவேளை ஒரு சின்ன ஸ்கோர் தான் யூஎஸ்ஏ பண்ணியிருக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் வந்து பவர் பிளேயில் விக்கெட் போகாமல் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மேட்சோடைய கண்டிஷனை பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவர் தான் இப்போ வர இருக்கிறாங்க. இவங்க பவுலிங்கில் வந்து டாமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான கண்டிஷனில் இப்போ டீமை வந்து எல்லாரும் ஒன் சைடாக பாகிஸ்தானுக்கும் ஃபேவராக செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ ரெண்டுமே இவர் தான் இருக்காரு. இது சப்போஸ் லாஸ்ட் வரை இந்த கண்டிஷன் தான் இருக்குது அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு ஆப்பை வச்சு நீங்கள் இது பண்ண வேண்டாம். நிறைய ஃபேண்டசி ஆப்லையும் பாருங்கள் யாருக்கு பிளேயர்ஸ் நம்ம ஃபேண்டசி ப்ளே பண்ணுறவங்க யாரை நிறைய செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அது மூலயமாவும் ஐடியா கிடைக்கும். மற்ற மை சர்க்கிள் இது அந்த இதுலேயும் பார்க்கும்போது நம்மளுக்கு பிளேயர்ஸை வந்து யாரை வந்து எடுக்கலாம் விடலாங்கிற ஒரு ஐடியா வரும். இந்த இதில் பொறுத்தவரை ட்ரீம் 11 பொறுத்தவரை இவர் தான் இப்போதைக்கு சிவிசியில் அதிகமாக இருக்கார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் இருக்காங்க. அதாவது இவங்க சிவிசியில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க. ரெண்டாவது கேட்டகரியில் இப்போ பாபர் அசாம் இருக்காரு. இப்போ ஒருவேளை மேபி பாபர் அசாம் விசி கூடலாம், இல்லை இது இப்படியே இருக்கும். இப்போ பாகிஸ்தான் ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா மேபி பாபர் அசாமோடைய சிவிசி கூடலாம். செகண்ட் பேட்டிங் பிடிச்சா மட்டும்தான் இந்த கண்டிஷன் இப்படியே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இதில் சேஃபுக்கு யாருன்னா சிவிசி. இது கடைசி வரை இதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இந்த சயிம் ஷா அஃப்ரிடி வந்து ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. இல்லை இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது கேப்டன், நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியா மேட்ச்லேயே கேப்டன் வந்து எந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹை பெர்சன்ட், அதாவது 75 to 100 தான் மேக்ஸிமம் இந்த மேட்சை பொறுத்தவரை வருவாங்க. ஏன்னா மற்ற இதில் இவங்க வந்து டாமினேட் பண்ணுற மாதிரியான கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் யூஎஸ்ஏ வந்து கொஞ்சம் நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை சிவிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பவுலர் சைடில் தான் ரெண்டுமே இருக்குது சிவிசி. ஒன்று இது வந்து எப்படிலாம் மாறும் அப்படின்னா இது கடைசி வரை இப்படியே தான் இருக்குது அப்படின்னா பவுலரில் ஒரு சி வந்து வரலாம், சிஓ விசிஓ ஒன்று வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆல்ரவுண்டர், அப்படி இல்லைன்னா ரெண்டாவது பேட்டர். இந்த கேட்டகரிக்கு ஒரு விசிஓ சிஓ மாறலாம். இது ஒரு டைப்பு. ரெண்டாவது பவுலர் சைடு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பவுலர் சைடே மேபி வராமல்
பேட்டருக்கும் விக்கெட் கீப்பருக்கும் கூட போகலாம். அப்படி கூட அந்த சைடு வராமலே போகலாம். இது ரெண்டாவது டைப்பு. இதில் 75 to அதான் அதுலேயும் 9 கிரெடிட்டில் இருக்கிறவங்க தான் இப்போ வர இது பண்ணுறாங்க. மேபி இந்த 3 பேரில் இருந்து ஒருத்தங்க சிவிசி வரலாம் மேபி. அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாருமே எபோவ் 75 to 100 தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. இல்லை மேட்ச் ஆரம்பிக்கும் போது வந்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த கேட்டகரியில் இருந்து ஒரு சி வந்து இல்லைன்னா விசி வந்து வருவாங்க. இவங்க தான் இல்லை, இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வருவாங்க. அப்படி ஒன்று வரப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 50 to 75 இல்லை 25 to 50ங்கிறது லோ பெர்சன்டேஜில் இந்த மேட்சை பொறுத்தவரை போகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அது வந்து பாகிஸ்தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க, இந்தியா அளவுக்கு இப்போ டாமினேட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இந்த 75 to 100லேயே ரெண்டுமே வரும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு இதுதான் வரும், இன்னொன்று வேற இடத்துக்கு போயிடும். இது ஒரு கண்டிஷன். இது வந்து ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 75 to 100 வராமல் அதுக்கு அடுத்த கேட்டகரியான 50 to 75 இல்லை 20 to 75 இல்லை அதுக்கு கீழே எபோவ் லோ பெர்சன்டேஜுக்கான இதில் போயிடும். சிவிசி ஆனது இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். அதுலேயும் நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாகிஸ்தான் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா இப்போ பவுலிங் போடுறாங்க யூஎஸ்ஏ. இதில் யாருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வரலாம், பாபர் அசாம் வரலாம், யூகான் வரலாம். அதே மாதிரி ஆஸ்திரேலியா பவுலரில் அமெரிக்கா பவுலரில் ஏகான் வரலாம், இல்லை கோரி ஆண்டர்சன் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் யாருக்கெல்லாம் வாய்ப்புன்னு பாருங்கள். இவருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வாய்ப்பு வராது, செகண்ட் இன்னிங்ஸில் தான் வாய்ப்பு வரும். இப்போ பாகிஸ்தான் இது பண்ணாங்கன்னா அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் வாய்ப்பு யாருக்கெல்லாம் வர்றப்போ சயீம் ஷா அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், அதே மாதிரி அமெரிக்காவில் ஸ்டார்டிங் பண்ணுற பேட்ஸ்மேன் அப்படி நீங்கள் தனியாக பிரிச்சிங்கன்னா இன்னிங்ஸ் வைஸ் பிரிக்கும் போது இந்த சைட்லேருந்து ஒரு கேப்டன், அந்த சைட்லேருந்து ஒரு கேப்டன். இப்போ சப்போஸ் பாபர் அசாம் வந்து இப்போ சிவிசி வராரு அப்படின்னா அதே இதில் சயீம் ஷா அஃப்ரிடி வருவாரா அப்படின்னா இந்த மேட்ச்சில் அவங்க டாமினேட் பண்ணால் மட்டும்தான் வருவாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து வேறு இடத்துல தான் வருவாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு டைம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தான் அந்த கேட்டகரிஸ் வரும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இவங்க தான் ஹை பெர்சன்டேஜில் இருக்கிற பட்சத்தில் இவங்களை சேஃப் பிக்காக எடுத்துருங்க. அடுத்து பாபர் அசாமா, முகமது ரிஸ்வான், இந்த 2 கேட்டகரியில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த ஒரு லெஃப்ட் ஆர் ஆர்த்தடாக்ஸ் இதில் கொஞ்சம் ஒரு வீக்காக இருக்கிறாங்க. மற்றபடி பாபர் அசாம் வந்து நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு தான் இந்த மேட்சை பொறுத்தவரை இப்போ வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் வின் ஆகிற கண்டிஷனில் இவர் வந்து உள்ளே வந்துடுவார். அப்புறம் முகமது ரிஸ்வானை பொறுத்தவரை அவருக்கு கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் கிட்ட அவுட் ஆகிறதுக்கு ஒரு சில வாய்ப்பு வந்து இருக்கு. அந்த ஒரு பவுலர் போடுவார் ஏகான்னு ஒருத்தர், அதே மாதிரி இருந்தாங்கன்னா அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவார். ஸோ இந்த கேட்டகரியில இருந்து ஒரு 2 பேர் மேக்சிமம் ட்ரீம் டீம் உள்ள வருவாங்க. இந்த கேட்டகரி அதாவது 8 இதில் பார்க்குறப்போ இப்போ இவர் என்ஷா உள்ள விளையாடுறாரு பிளேயிங் 11ல். இப்போ வர மேபி வரலாம், இல்லை வராமல் கூட போயிடலாம். இப்போ இவர் உள்ள வராரு அப்படின்னா இந்த கேட்டகரியில இருந்து மேக்சிமம் 2 பேருமே உள்ள வரலாம் மேபி. அப்படி இவர் உள்ள வரல அப்படின்னா இவர் மட்டும்தான் இந்த கேட்டகரியில இருக்காரு. இப்போ இது எப்படி ஆகும்னா மேக்சிமம் இன்னைக்கு நீங்கள் ஆஸ்திரேலியா மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே கேட்டகரியில் சேம் ஆப்ஷனில் நடக்கலாம். ஆனால் இந்த கேட்டகரியில் இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிற பட்சத்தில் மேக்சிமம் ட்ரீம் டீம் வருவார். ஒன்று பவுலிங் போட்டு வருவார், சப்போஸ் டாப் ஆர்டரில் பேட்டிங்கில் அவுட் ஆகிட்டாங்கன்னா பேட்டிங் பிடிச்சும் வருவார். ஸோ மேக்சிமம் ஒன்று ட்ரீம் டீம் வருவார். அப்படி இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு சில சின்ன வாய்ப்பு தான் இருக்குது. இல்லைன்னா ட்ரீம் டீம் அளவுக்கு வருவார். இல்லை கொஞ்சம் நீங்கள் ரிஸ்காக எடுக்கிறீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு, அவ்வளோதான். இது வந்து இது வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு இது. இப்போ இந்த கேட்டகரி இவங்க 2 பேர் இதில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. ஃபர்கார் சமான் வந்து பிளேயிங் 11ல் இருக்கிறாரு, இவரும் இருக்கிறாரு. இந்த 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக இப்போ இருக்கிற கண்டிஷனில் ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. இப்போ ஒருவேளை ஃபர்கார் சமான் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இவருக்கு கொடுத்து பாருங்க. மேபி அந்த பவுலிங் எப்படி இவங்க கொஞ்சமாவது யூஎஸ்ஏ வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி நல்லா அடிக்கிறாங்க அப்படின்னா இவர் வருவார் பேட்டினுக்கு.
வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏ ஜோன்ஸ் இவர் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டெய்லர் இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு ட்ரெய்லர் வந்து ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இப்போ வர இருக்குது. லாஸ்ட்டில் வந்து நம்ம அதை வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி ஹைச் சிங் வந்து இப்போ மேக்ஸிமம் செகண்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது இவங்க இந்த ரெண்டு பேரில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஹைச் சிங் உள்ளே வர மாதிரி இருக்குது. செகண்டு தான் இவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மேபி வரலாம், இல்லை வராமல் கூட ஃபெயிலியர் ஆயிடலாம். இப்போ ஹாரிஸ் ராஃப், முகமது அமீர் இப்போ இந்த ரெண்டு இதுலேயுமே எப்படி இருக்காங்கன்னா இவங்க ஹை பெர்சன்ட்டில் இருக்காங்க, இவங்க லோ பெர்சன்ட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி கேட்டகரி இருக்கும்போது இப்போ சப்போஸ் இதில் யாரெல்லாம் ஹை பெர்சன்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இவர் இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃப் இருக்கிறாங்க, இவர் இருப்பாங்க, இவர் கூட இருக்கலாம், மேபி இருக்கலாம், இல்லை லோ பெர்சன்ட்டில் தான் இருப்பார். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற ஹை பெர்சன்டேஜ் இவங்க யாருமே நல்லா ப்ளே பண்ணலை, இல்லை கம்மியாக தான் ப்ளே பண்ணுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்கன்னா இதே கேட்டகரியில் இருக்கிறவங்க ஹையாக ப்ளே பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இவருக்கு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரி இப்போ பாகிஸ்தான் வின் ஆகுது, டாமினேட் பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே உள்ளே வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த மேட்சை பொறுத்தவரை முகமது அமீருக்கு கொடுங்க, அதுக்கு அடுத்து தான் ஹாரிஸ் ராஃபை நீங்கள் எடுங்க. இப்போ இதில் இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக்கில் தான் இப்போ வர இருக்கார். கண்டிப்பாக ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். ஒரு நல்ல சவுத் ஆஃப்ரிக்கா சம்மந்தப்பட்ட பிளேயரு, டொமஸ்டிக் கேம்ஸு எல்லாம் நிறைய T20 ப்ளே பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அவரோட T20 கரியரில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய அளவுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ இவர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர் இல்லைன்னா டெய்லரில் நீங்கள் ஒருத்தங்க எடுங்க போதும். நம்ம டெய்லரை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுங்க, அவரும் பவுலிங் ஆப்ஷன் உண்டு, பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஏகான் ஜேசிங்கில் ஏகானை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுவார். அதே மாதிரி பவர் பிளேயும் போடுவார். அதே நேரத்தில் உங்களுக்கு டெத் ஓவரும் போடுவார். இவரும் அதே மாதிரி தான். ஆனால் இவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இப்போ வர இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இவருக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அகமது வந்து எந்த மாதிரி கண்டிஷன்னா இப்போ பாகிஸ்தான் வந்து லாஸ் ஆகும், இல்லைன்னா டாமினேட் பண்ணுவாங்க, அமெரிக்கா வந்து விக்கெட்டெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரவங்க இவர் வந்து நல்லா ப்ளே பண்ண ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா மட்டும்தான் இவர் வருவார், இல்லைனா இவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் கூட போயிடலாம். இப்போ இன்றைக்கி நம்ம ஸ்டாயினிஸ் மேட்ச் சொன்ன மாதிரி அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே மேபி அந்த ஆஸ்திரேலியா டாப் ஆர்டர்லாம் அவுட் ஆன பட்சத்தில் மட்டும்தான் அவருக்கு அந்த வாய்ப்பானது. அவர் பேட்டிங் அடிச்சிட்டாரு, பவுலினும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும், கம்மின்ஸை சேர்க்கலை, அந்த மாதிரிலாம் வரும்போது மட்டும்தான் இவங்களுக்கான வாய்ப்பு அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இவர் என் குமார், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம் ஐப். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த என் குமாருங்கிறவர் ஓரளவு பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஐபை வந்து எடுப்பாங்களா மாட்டாங்களானே ஃபஸ்ட்டு டீமில் தெரியல. ஒன்று யூகான் எடுப்பாங்க, இல்லைன்னா ஐபை எடுப்பாங்க. இதில் இவர் ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரி போடுவார், ஒரு 2 ஓவர்ஸாவது கொடுப்பாங்க. ரெண்டாவது இப்போ பவர் பிளேயில் ஒரு விக்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் முகமது ரிஸ்வான் இல்லைனா சைப் ஐப் இது ரெண்டு பேரில் ஒருத்தங்க தான் கண்டிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தரை நீங்கள் லீவ் பண்ணி தான் ஆகணும். ஒன்று ரிஸ்வானை லீவ் பண்ணணும், இல்லைன்னா இவரை லீவ் பண்ணணும். இவர் வந்து லோ பெர்சன்ட்டில் இருப்பார் மேக்ஸிமம். சப்போஸ் இவரை நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஒரு இதில் ரிஸ்வானை கூட நீங்கள் லீவ் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இந்த யூகான் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட அந்த சாம் ஐபை கூட ஒரு ரிஸ்க் எடுத்து கூட லீவ் பண்ணலாம். இவரும் மேக்ஸிமம் லோ பெர்சன்ட்டில் தான் இருக்கலாம், மேபி இருப்பார். அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். இவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த PSLல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார், அதனால தான் டீமில் எடுத்துருக்கிறாங்க. அதில் இவர் விக்கெட் கீப்பர் பேட்டரில் தான் இப்போ வர இருக்கார். ஆனால் விக்கெட் கீப்பர் மேக்ஸிமம் இவர் தான் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பேரில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு டாப் ஆர்டரில் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு வரும்னா இவருக்கு தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இவரை எடுங்க. நீங்கள் ரிஸ்க்காக அமெரிக்கா வின் ஆகிற மாதிரி இல்லை அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த ஏகானை ட்ரை பண்ணுங்கள். இவரை வந்து டீமில் எடுக்காரான்னு மட்டும் பாருங்கள். இந்த கிஞ்சிகி வந்து எடுக்காரான்னு பாருங்கள். இவர் நல்ல பவுலிங் வந்து நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. எடுத்தால் ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்ச்சில் ஒரு ரிஸ்க்காக ஒரு இது கொடுத்து முகமது அமீருக்கு ஒரு CVC கொடுத்து பாருங்கள். ஒரு வேளை மேபி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது. அடுத்து
ஃபர்கார் சமானுடைய ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லை. ஆனால் ஒரு வேளை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சிவிசி அவரோட லெவல் கம்மியாக தான் இருக்கும், மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜான்ஸ் ஏ டெய்லரில் இந்த ஏ டெய்லருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இவருக்கு கொடுக்கும்போது மேக்ஸிமம் இப்போ இவருக்கு சி கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பவுலருக்கு வந்து விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சயீம் ஷா அஃப்ரிடிக்கு ஒரு மேட்ச்சு இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சி கொடுத்து ட்ரை பண்ணி ஒரு டீமில் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் வரை இவர் தான் சிவிசி ரெண்டுமே இருக்கிறாருன்னா கண்டிப்பாக இப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரை பண்ணுங்கள். பாபர் அசம் வந்து ஹை பெர்சன்டேஜ் கேப்டனில் இருக்கார். கொஞ்சம் ஒரு இதில் ரிஸ்க் இருக்குது. சப்போஸ் பாகிஸ்தான் வின் ஆகுங்கிற மாதிரியான ஒரு இதில் எடுத்தீங்கன்னா ஒரு விசி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். முகமது ரிஸ்வான் இல்லைனா யூகானில் ஒருத்தங்களுக்கு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அவர் ஆரம்பத்தில் ஒருத்தங்க பவர் பிளேயில் அவுட் ஆகிடலாம். அந்த இவருக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டர் இதில் அவுட் ஆகாமல் இருந்தால் கொஞ்சம் பெருசாக ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவருக்கு கொடுக்கும்போது ரிஸ்வானுக்கு சிவிசி 2 பேருக்கும் சேர்த்து கொடுக்காதீங்க. அது வந்து அப்படி கொடுத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் ஃபுல் டாமினேட் பண்ணுவாங்க, விக்கெட் போகாமல் விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பண்ணாங்கன்னா கொடுக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 50% கீழே நம்ம சொல்கிற மாதிரியான பிளேயர்ஸை வந்து உள்ளே கொண்டு வாங்க, இன்னிங்ஸ் வைஸான பிளேயர்ஸையும் கொண்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.